எந்த மூலையெல்லாம் வெட்டி கட்டலாம் ஒரு பிளான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு இடம் அப்படியே நார்மலாக இப்படி நல்ல அழகான ஒரு இடம் சார், நாங்கள் கிராஸாக டிசைனாக கட்டணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரண்ட்டு. இப்போ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்னு வச்சுக்கோ, இது வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. அப்போ நம்ம வெட்டாமல் கட்டக்கூடாது, வெட்டி தான் கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒரு ஈசான மூலைன்னு எடுத்துக்கிறது, அக்னி மூலை வெட்டிட்டீங்க. அக்னி மூலை வெட்டி கட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி வெட்டி இது மாதிரி அமைத்து போர்டிகோ வச்சுட்டோம். இது போர்டிகோ. அப்போ இது கிச்சன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு டைனிங்காக வச்சுருக்குறோம். அப்புறம் வாயு மூலை வெட்டலாமா சார்? இப்படியே நம்ம கொண்டு போயிருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வாயு மூலைங்கிறது இப்படி வந்து இதில் வெட்டி இதில் போட்டிருக்கிறோம். இது டாய்லெட்டை போட்டிருக்கிறோம், பெட்ரூம் போட்டிருக்கிறோம். கன்னி மூலையில் நல்லா இழுவையாக வச்சு ஒரு பெட்ரூம் போட்டிருக்கிறோம், பூஜையாக வச்சுருக்கிறோம். தென் அதற்குண்டான டாய்லெட் ப்ரொவிஷன் வரும். வாயு மூலையும் அக்னி மூலையும் வெட்டி கட்டிக்கலாம். ஈசான மூலையும் கன்னி மூலையும் வெட்டக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்க போது கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணி வைங்க. தேங்க்யூ.